light from the block tonight. And if you mess with me, I'ma blow you up. வெல்கம் டு ஃபைட் யுவர் பெயின் அண்ட் லவ் யுவர் பெயின். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, 8 வருஷம் பாடி பில்டிங்கையே தன்னோட கையில் வச்சு ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய கிங் ராணி கோல்மன், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த கிங் இஸ் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அவர் ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டன் வந்து ஜிம்மில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஜிம்முக்கு போராட்டி நம்ம உடம்பு என்னடா இப்படி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மற்றவங்களுக்கு இடையில 2007 ஒரு பேக் பெயின் சர்ஜரி, அதாவது ஒரு ஸ்பைனல் சர்ஜரி பண்ணிவிட்டு ரிட்டன் ஜிம்முக்குள்ளே வந்திருக்காரு. அதுக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, இட்ஸ் ஃபீல் குட் டு பேக் இன் தி ஜிம் ஆஃப்டர் 6 month லே ஆஃப் அப்படின்னு. நான் அது மட்டும் இல்லை, ராணி கோல்மனோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவரோட லைட் வெயிட் பேபி அப்படிங்கிற வேர்டுக்காண்டியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவே இருக்குது. அந்த மோட்டிவேஷனல் வீடியோக்கு எல்லா பாடி பில்டருமே அடிக்ஷன் தான் சொல்லணும். அவர் சொல்கிற பட்டி லைட் வெயிட் பேபி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் அந்த வேர்டை வந்து மறுபடியும் வந்து சொல்லணும் ஒர்க் அவுட் பண்ணி அப்படிங்கிறதுக்கு நிறையா பேர் வெயிட்டிங்கில் இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பாருங்கள், அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதும் சரி, இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரில. அவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் அங்கே இருந்துட்டு பல பேர்த்துக்கு வந்து மெசேஜ் சொல்கிறதா இருக்கட்டும், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருக்கார். ஸோ அங்கே இருந்துட்டு சொல்கிறாரு, நான் மறுபடியும் ஒலிம்பிக்கில் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கார். பட் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்த மனுஷன் எல்லாம் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிங் டோன் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோன் சிலிலைட் அப்படிங்கிற ஒரு விதமான ஃபேட்டுக்கும் ஸ்டப்பன் ஃபேலி ஃபேட்டுக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கூட மற்ற வியூஸுக்கு என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, என்னை நம்புகிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ப்ராடக்ட்டை சொல்கிறேன், இது உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணியும் காமிக்கிறாரு. இது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே போட்டிருக்காரு. அந்த ஸ்டப்பன் ஃபேட்டை எப்படி பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு 4 பிக் கொடுத்துருக்கோம் பாருங்கள், லெக் பிக்கு. அது பிஃபோர் எப்படி இருக்கும், ஆஃப்டர் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் ராணி கோல்மனும் பார்த்திங்கன்னா தன்னோட ஸ்டப்பன் ஃபெல்லி ஃபேட்டுக்காண்டி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. டோன் செட்டிலேட் அப்படிங்கிறதும் அது ஒரு விதமான இறுக்கமான தசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீமை வந்து ராணி கோல்மன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், லைட் வெயிட் பேபின்னு சொன்னவர் அவரோட லெக்கை பாருங்கள், அவரோட கையை பாருங்கள், அவரோட ஜெஸ்ட்டை பாருங்கள், அவரோட டிஷர்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட் வெயிட் பேபின்னு போட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ ஜிம்மில் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு தான் சொல்லணும். ஸோ அவர் நடக்க முடியாதப்போனா நிறையா பேர் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, என்னைய கூட ஜிம்மில் வந்து கூட கேட்டாங்க, எப்படி இந்த ராணிக்குள்ள இப்படி ஐட்டம் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் பாடி பில்டர் கிங்கடா, அவர் மறுபடியும் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் அங்கே இருக்கும்போது அவர் டிஷர்ட் போடலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெயின் இஸ் நத்திங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாலவே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லெக்கு தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து வருத்தத்தை தருது. ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட லெக்குக்கு லைட் வெயிட் பேபின்னு போட்டு அவர் தூக்குற ஸ்குவாடுக்கு அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா அடிக்ஷனு. நீங்கள் வேணால் போய் கூகுளில் தேடி பாருங்கள், லைட் வெயிட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணுவார். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், அவரோட லெக்கு வந்து நீட்டாக தெரியும். ஸோ அவரால் வந்து எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. பட் வந்து அவர் அந்த ஒர்க் அவுட் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், கிட்டத்தட்ட பக்காவாக இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட சப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து 2007 கிட்டத்தட்ட 2007 ஆரம்பித்த இந்த ஸ்பைனல் இன்ஜுரி ப்ராப்ளம் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவரை வந்து விடவே இல்லை. ஸோ வந்து மறுபடியும் வந்து அது சரி பண்ணி இப்போ தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிட்டன் வந்திருக்காரு. ஸோ வந்து ரொம்பவே நல்ல விஷயம். மற்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எப்படி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜிம் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களை எப்பவுமே வந்து விட்டு கொடுக்காதீங்க. ஸோ ராணி கோல்மன் வந்து அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். உங்கள் கண்ணு முன்னாலே இருக்கார். ஸோ அவரோட சைஸ் பிக்கப் பாருங்கள், லெஃப்ட்டில் போட்டிருக்க ஃபோட்டோவை இப்போ அவரோட சைஸ் பிக்கப் பாருங்கள், எப்படி அழகாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு தான் ராணி கோல்மன். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலும் ராணி கோல்மன் தான். ஸோ அவரோட லைஃப் வந்து மறுபடியும் லைட் வெயிட் பேபி கம்பேக் வந்து திரும்ப வரணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே ஆசை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிட்னஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.